இன்னைக்கு எல்லா கட்சிக்காரர் போறாங்க. எல்லா கட்சிக்காரர் திருப்பரங்குன்றத்தில் நீ சாயங்காலம் ஆர்ப்பாட்டம். எதற்காண்டி ஆர்ப்பாட்டம்? சிக்கந்தர் தர்கா ஒன்று மேல இருக்கான். சிக்கந்தர் தர்கா எது? திருப்பரங்குன்றம் கந்தன் இருக்கும் மலை இன்னைக்கு சிக்கந்தர் மலையை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அங்க போய் கெடா வெட்டுறதுக்கு அனுமதிக்க வேண்டும் சொல்லி ஒரு முஸ்லீம் அடிப்படைவாத அமைப்பு போராட்டம் பண்றேன். அதற்கு அனைத்து ஜமாத் தலைவர் போறேன், இந்த சீமான் உள்பட அனைத்து கம்யூனிஸ்ட் உள்பட அனைத்து அரசியல் கட்சி போய் எனக்கு ஆதரவு கொடுக்குறேன். ஆனா நம்மளுக்கு எவ்வளவு வரேன், நம்ம ஓட்டு மட்டும் அவங்களுக்கு வேணும். அவங்களுக்கு பரிவட்டம் கெட்டது, மாலை மரியாதை செலுத்துறது, அவங்க வீட்டில் பிறப்புல இருந்து இறப்புல இருந்து அத்தனை திதிக்கு பேர் வைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் பிராமணன் வேணும் பூஜை பண்ண. ஆனா பிராமணனுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்க வரமாட்டோம். ஏன்டா நீங்க வந்தா சாம்பார் கொடுப்பீங்க, அவங்க போனா கோட்டல் கொடுப்பேன், பிரியாணி கொடுப்பேன், அது மாமா ஒற்றுமையா இருக்கேன், நீங்க எங்க ஒற்றுமையா இருக்கேன்னு சொல்லி அவங்க கேட்கிறேன். நியாயம் மாட்டேன், அவங்க கேட்கறதுக்கு நியாயம் இருக்கு. ஏன்னா நம்ம நல்லவரை பார்த்தா தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம ஆளுக்கு எங்கேயாவது ஓட்டு போடுறோமா? கிடையாது. பூரா இந்த தீய சக்திகளுக்கு ஓட்டு போட்டு இவங்க அரைநிலை அமர வச்சனாலதான் இன்னைக்கு கண்ட தெருப்பொறுக்கி எல்லாம் நம்மளுடைய பிராமண சமுதாயத்தை கேவலமாகவும் இழிவாகவும் ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் பேசுறேன். அதற்கு இன்னும் இடம் கொடுக்க கூடாது. இன்னுயிர் நீத்த எனது இந்திய ராணுவ வீரர்களுக்கும் இந்திய பிரமுகர்களுக்கும் எனது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு இந்து மக்கள் கட்சி, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், நாத்திக எதிர்ப்பு முன்னணி மற்றும் பிராமண சமூகத்தின் சார்பாக பிராமணர்களுக்கு புதிய பாதுகாப்பு சட்டம் இயற்ற கோரியும் பிராமண சமூகத்தையும் சனாதன தர்மத்தையும் பாதுகாக்க வேண்டியும் பிராமணர்களை அவதூறுகளாக சித்தரித்து கேவலமாகவும் இழிவாகவும் பேசும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரியும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது அத்தியாயமாக மதுரையில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் உண்ணாவிரதத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த உண்ணாவிரதம் என்பது தமிழகத்தில் நடக்கின்ற பிராமணர்களுக்கு மட்டும் எதிராக சில தீய சக்திகளால் அவதூறு பரப்பும் வகையில், மிரட்டல் விடுக்கும் வகையில், அச்சுறுத்தும் வகையில் சில தீய சக்திகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்காண்டிதான் இந்த உண்ணாவிரத பந்தல் போட்டு இருக்கின்றது. அதற்காண்டிதான் இந்த உண்ணாவிரத நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. வேற எந்த சமுதாயத்தையும் இங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகளோ இந்து விரோத சக்திகளோ நாத்திக கும்பலோட இழிவுபடுத்துவது கிடையாது. குறிப்பாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசினால் அவருக்கு பிசிஆர் சட்டம் பாயுது. ஆனால் பிராமணர் சமுதாயம் இந்து சமுதாயத்திலேயே சிறுபான்மை சமூகமாக இருக்கும். அமைதியான முறையில் அவர்கள் உண்டு, அவர்கள் வீடு உண்டு, அவர்கள் கோவில் உண்டு, அவர்கள் குடும்பம் உண்டு என்று அவர்கள் தொழில் என்று அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிராமணர் சமூகம். ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு கலவரக்காரர்கள் போல, ஏதோ பிரிவினைவாதிகள் போல, ஏதோ தேச விரோத சக்திகள் போல அவர்களை சித்தரித்து அவர்கள் புறம் மற்ற ஜாதியை புறம் அடிமைப்படுத்தி வைப்பது போல, கோவில்களை பூரா ஆக்கிரமித்து வைத்தது போல சித்தரித்து இங்கே தீய சக்திகள் நாத்திகம் என்ற போர்வையில் போலிய நாத்திகவாதிகள் தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறார்கள். குடும்பியை அறுப்பதும், பூநிலை அறுப்பதும், தாலியை அறுப்பதும், பெண்களை பிராமண பெண்களை அவமானமாக பேசுவதும் இப்படி தொடர்ந்து கேவலப்படுத்தி வருவதால் அவர்களுக்கு ஒரு புதிய பாதுகாப்பு சட்டம் வேண்டும். இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களே பிராமணர் சமூகம் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அந்த அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கின்றது, அங்கே அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றது. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற தமிழகத்திலே அரசாங்கம் பிராமணர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிராமணருக்கு எதிராக போராட்டம் நடத்தினால அனுமதி, சனாதன ஒழிப்பு என்று போராட்டம் நடத்தினால அனுமதி, 58 பேரை குண்டு வெடிப்பு பயங்கரவாதி படுகொலை பண்ண அந்த 58 பேர் பலியான காரணமான பாச்ச பயங்கரவாதி இறுதி ஊர்வலத்திற்கு பாதுகாப்போடு அனுமதி. தேச விரோத கருத்துக்களை பரப்பினால் அதற்கு அனுமதி.
அமித்ஷா உள்துறை அமித்ஷாவை கண்டித்து கொடும்பாவை எரித்து போராட்டம் நடத்தினால் தமிழகத்தில் அனுமதி. கவர்னரை கண்டித்து போற இடம்புறம் கால்வாய் மரத்து கவர்னர் கார் மீது கொடியை வீசுவதும் செருப்ப கொண்டு எறிவதும் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு போராட்டத்துக்கு அனுமதி. ஆனால் அமைதியாக இருக்கின்ற எந்த போதை கடத்தல் வழக்கிலும் பிராமண சமூகம் பேர் வந்தது கிடையாது. எந்த கள்ள கடத்தல் வழக்கிலும் பிராமணர் சமூகம் ஈடுபட்டது கிடையாது. எந்த ஒரு கற்பழிப்பு வழக்கிலும் பிராமணர் சமூகம் ஈடுபட்டது கிடையாது. எந்த ஒரு குண்டுவெடிப்பு வழக்கிலும் பிராமணர் சமூகம் ஈடுபட்டது கிடையாது. எந்த ஒரு தேசவிரோத செயலிலும் பிராமணர் சமூகம் ஈடுபட்டது கிடையாது. எந்த ஒரு தேசிய கொடியைக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம், இந்த தேசிய கீதத்தை படிக்க மாட்டோம், தமிழ் தாய் படிக்க மாட்டோம் என்று இதுவரைக்கும் பிராமணர் சமூகம் சொன்னது கிடையாது. தேசபக்தி, தெய்வ பக்தி, இந்தி சமயத்தை பாதுகாப்பது எல்லாமே இந்த பிராமண சமூகம் தான். பிராமண சமூகத்தை எதிர்க்கணும் என்ற போர்வையிலே ஹிந்து தர்மத்தை அழிப்பதற்காக, இந்து ஆலயங்களை அழிப்பதற்காக, இந்து சனாதன தர்மத்தை அழிப்பதற்காக, இந்து சாஸ்திர சமூகத்தை அழிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் பிராமண சமூகம் என்ற ஒரு துரும்பு சீட்டை எடுத்துக்கொண்டு பிராமண சமூகத்தை தான் இருக்கின்றோம். கோவிலுக்குள்ளே எங்களை பிராமணர் சமூகம் தான் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறார்கள். அரசாங்க வேலையிலே பிராமணர் சமூகம் தான் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறார்கள் சொல்லி தவறான குற்றச்சாட்டு. இந்த கோவில அனைத்து சாதனை அர்ச்சரான இல்லா ஜாதிக்காரன் கருவறைகளுடன் சொல்றவங்க யாருன்னா கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவன். கடவுளே இல்லைன்னு அவன் சொல்றானோ அவன் தான் கோவில் கருவறைக்குள்ள போய் ஆசைப்படுறான். தவிர மற்ற எந்த ஒரு இந்து சமுதாயத்துல எந்த சாதியினரும் கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள எங்களை விடுன்னு கேட்கவே இல்லை. இவங்க தான் திரும்பேடி திமிரேடி அந்த பொண்டாட்டியை கட்டு, அவனை வெட்டு, இவனை வெட்டு, அந்த ஜாதிக்காரன் வெட்டு, அந்த ஜாதிக்காரன் பொண்டாட்டியை கட்டுன்னு சொல்லி எங்க ஒரு கட்சியில் இருக்கிறோம்னா 10 கேஸ் இருக்குன்னு சொல்லி அப்படிப்பட்ட தலைமைகள் இருந்துகிட்டு தேசத்துக்கு விரோதமான கருத்துக்களை பரப்பிக்கிட்டு கோவை குண்டுவெடிப்பு பயங்கரவாதி, தேச பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு அவர்கள் தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, தமிழ்நாடை சுடுகாடாக ஆக்க வேண்டும், தமிழ்நாடை பயங்கரவாதி கூடாரமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டமே செயல்பட்டு அது அரசாங்கம் ஒத்து போகுது. காரணம் திமுக அரசாங்க கூட்டணியில் உள்ள அனைவருமே தேச விரோத சக்திகளுடைய கைக்கூலியா இருக்காங்க, பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா இருக்காங்க, மதவாத தீய சக்திகளுக்கு மதமாற்றம் கும்பலுக்கும் ஆதரவா இருக்கு. கூட்டணி கட்சிகள் பூரா கண்டிக்கலாம் இல்லையா? அனைவருக்குமான முதல்வர், அனைவருக்குமான முதல்வர் என்று சொல்லும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் பிராமண சமூகத்தை ஒதுக்குறார், ஏன் வெறுக்கிறார்? அவர்கள் ஓட்டு மட்டும் வேண்டும், அது மட்டும் இனிக்குது. ஆனா பிராமண சமுதாயத்துக்கு ஏதோ ஆபத்து என்றால் மட்டும் கண்மூடி பொத்திக்கிட்டு வேடிக்கை பார்ப்பது நியாயமா? உங்களுடைய அரசியல் தேர்தல் வியூகத்துக்கு ஒரு பிராமணர் சமுதாயம் வேணும். உங்களுடைய சொத்து கணக்குக்கு வழக்கு வாதாடுறதுக்கு தாக்கல் செய்வதற்கு அதற்கு ஒரு ஆடிட்டர் ஒரு பிராமண சமுதாயம் வேணும். உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு பூஜை பண்றதுக்கு பிராமண சமுதாயம் வேணும். எல்லாத்துக்கும் பிராமண சமுதாயம் வேணும். ஆனால் பிராமண சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் வேடிக்கை பார்க்கிற எந்த விதத்தில் நியாயம்? அவர்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு கிடையாது. தமிழர்கள் தான் அவங்க தேச விரோத சக்தியெல்லாம் கடவுளை வணங்க மாட்டோம், கடவுள் அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு சொல்றாங்க, அங்கிட்டு இயேசு ஒருவனேன்னு சொல்றாங்க. நாங்க எல்லா கடவுளும் வர இருக்கிறோம். ஆனால் இங்க சில சக்திகள் தேசிய கொடி எரிக்கிறியா, இங்க வந்தே மாறும் படிக்க மாட்டேன்னு சொல்றியா, செய்தி சொல்ல மாட்டேன்னு சொல்றியா, இங்க பாகிஸ்தான் சிந்தாபாத்னு சொல்றியா, எந்த ஒரு நாட்டை பிரச்சனை மத ரீதியாக இங்க போராட்டம் பண்றியா, அவனெல்லாம் நீங்க தமிழன் ஏத்துக்கிறீங்களே. ஆனால் இங்குள்ள இந்த தேசத்துக்காண்டி உயிர் தியாகம், சுதந்திரத்துக்காண்டி சுதந்திர போராட்ட காலத்தில் உயிர் தியாகம் செய்த தமிழை வளர்த்த இந்த பிராமண சமுதாயத்தை மட்டும் ஏன் வெறுக்கிறீர்கள், ஏன் எதிர்க்கிறீர்கள் எங்களுடைய கேள்வி. அது சம்பந்தமாக தான் இந்த உண்ணாவிரதம். எவ்வளவு கட்டுப்பாடுகள், எவ்வளவு நிபந்தனைகள், சுதந்திரமாக திக கட்சிக்கார ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி, சனாதன ஒழிப்பு, பிராப்பன எதிர்ப்பு, வர்ணாம்சரம் எதிர்ப்பு, அதற்கு போராட்டத்துக்கு உடனே அனுமதி. ஆனால் நாங்க பாவம் எங்களுடைய கோரிக்கையை ஆட்டியா சொல்றது? தமிழக அரசு தானே சொல்லணும், மத்திய அரசு தான் சொல்ல முடியும். எங்களுடைய கோரிக்கையை இந்த உண்ணாவிரதத்து மூலமா சொல்றோம், அதை நிறைவேற்றுங்க. இதற்கு ஆர்ப்பாட்டத்துக்கு உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறீங்களே, ஏன் ஏன் எங்களை வஞ்சிக்கிறீங்க? இன்னைக்கு ஒட்டுமொத்த பிராமண சமுதாயத்தை எதிர்க்கிறோம் சொன்னீங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த அனைத்து சமுதாய தலைவர்கள் இந்த மேடையில் உட்கார்ந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவாக. இன்னைக்கு அனைத்து பேரும் ஒன்று சேர்த்துட்டீங்க.
எங்களுக்கும் சாதி வேறுபாடு கிடையாது, எங்களுக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் இதில் உண்டாக்கியது இந்த திராவிட அரசியல் மாடல். ஆனா அதற்கு நீ இடம் கொடுக்க மாட்டான். எங்களுக்கு நீ ஒண்ணு சேர்த்துட்டீங்க. எல்லா சமுதாயம் காந்திருக்கு, எல்லா சமுதாயம், எல்லா சாதி தலைவர்கள் காந்திருக்காங்க, சரி சமமாக காந்திருக்காங்க, யாரும் புறக்கணிக்க. பிராமண சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் அனைத்து சமுதாயம் குரல் கொடுக்கும். அதன் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து வந்திருக்காங்க. உண்ணாவிரத்துக்கு அனுமதி கேட்டா பல்வேறு கட்டுப்பாடுகள். நீதிமன்றத்தில் போய் நம்ம அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. நீதிமன்றத்தில் போய் எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கு. இது ஜனநாயக நாடு. பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை இல்ல அரசியல் கட்சிக்கு இருக்கு. அவருடைய கருத்துவ சொல்றதுக்கு உரிமை இருக்கின்றது. இதற்காக நாங்கள் நீதிமன்றம் காவல்துறை கொடுத்தோம். 4 போலீஸ் பாதுகாப்பு நாங்கள் பதில் வேணும்னு நாங்கள் போட்டில் எங்களுடைய பதிவுகளையும் கருத்துக்களையும் பதிவு பண்ணிட்டு போவோம். ஆனால் எங்களுடைய போட்டு விடுது. உங்களுக்கும் மன உளைச்சல், எங்களுக்கும் மன உளைச்சல். கேட்டால் மேலும் மேலிட உத்தரவு, மேலிட உத்தரவு யாரும் தெரியல. மேலிட உத்தரவு யாரு? உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது, மீறினால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்? குண்டுவெடிப்பு பயங்கரவாதி அந்த பேர் 2000 பேர் கலந்து போன இறுதி ஊர்வலத்தில் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற இந்த திருமாவளவே, இந்த சவாரில இது போன்ற நபர்கள் பூரா அது இரங்கல் தெரிவிக்கிறாங்க. சீமான் போன்றவர்கள் அவர்கள் மேல் கைது நடவடிக்கை எடுக்க மாட்டேன். பயங்கரவாதிக்கு துணை போகும் அவர்களும் பயங்கரவாதிகள் தானே. ஒரு மக்கள் பிரதிநிதி தைரியமா போய் ஆறுதல் சொல்றியா, இரங்கல் தெரிவிக்கிறியா, இஸ்லாமிற்கு ஒரு பேரிழப்புன்னு சொல்றியா, அவன மேல கைது நடவடிக்கை கிடையாது. பயங்கரவாதிகள் ஆதரிக்கலாம், தேச ஒருவர் ஆதரித்து கருத்து சொல்லலாம். ஆனால் தேசத்துக்காண்டி உழைக்கின்ற, நம்ம நாட்டுக்காண்டி உழைக்கின்ற, சனாதர்மத்தை பாதுகாக்கின்ற இந்த பிராமண சமுதாயத்திற்கு ஆதரவாக ஒரு உண்ணாவிரத்துக்கு அனுமதி கேட்டால் அனுமதி கிடையாது. எங்களுக்கு ஒன்றும் உரிமை கிடையாதா? நாங்கள் கருத்து சொல்லக்கூடாது. அரசியல் கட்சிகளை கருத்து சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குல்ல. அரசியல் சட்டம் அதான் சொல்லி இருக்கிறது. ஏன் எங்களை மட்டும் புறக்கணிக்கிறது எங்களுடைய கேள்வி. இஸ்லாமியர்கள் எங்கே வேணாலும் முதலில் போராட்டம் நடத்தியான். இஸ்லாமிய அமைப்புகள் எங்கே பார்த்தாலும் போராட்டம் நடத்தியான். இன்னைக்கு கூட திருப்புராணத்தில் போராட்டம் பண்றியா? யார் அனுமதி கொடுத்தா? மலையில போய் கெடா வெட்டி சமைக்கிறேன்னு சொல்றியா? அது உரிமை சொல்றியா? வழிபாட்டு உரிமையை கெடா வெட்டி சமைக்கிறது. தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இருக்கும் இந்த முதல் படவியான இந்த குன்றத்து மலை தலையின் மீது கெடா வெட்டி சமைச்சு சாப்பிடுன்னு சொல்றியா? அதற்கு அனுமதி கொடுத்தது காவல்துறை. மேலே காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கின்றது. வேல் எடுத்துட்டு போற வழி, அது வேல் எடுத்துட்டு போற வழி. அந்த வழியில நாங்க இந்த பக்கம் தான் போய் சொல்லிட்டு வழிபாட்டு உரிமைனா எங்களுக்கு வழிபாட்டு உரிமை தானே. கார்த்திகை தீபம் ஏத்துறது எங்களை மட்டும் தடுக்கிறீங்க, எங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்க மாட்டீங்களே. இன்னைக்கு பார்த்தா ஒட்டுமொத்த அரசியல் கட்சிக்காரன் பூரா அவனுக்கு ஆதரவு கொடுக்குறான். ஆனா நம்மளுக்கு யாரும் கிடையாது. பிராமண சமுதாயத்துக்கு ஓட்டு காண்டிதான் வரான். நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். பிராமண சமூகம் அரசாரா சரி, சிவாச்சாரியா சரி, பட்டாச்சாரியா சரி, நம்மளுக்கு எவன ஆதரவு கொடுக்கலையோ அவன் பணம் நம்மளுக்கு வேணாம். அது பாவம் முடிச்சிடும். அவங்களுக்கு போய் பூஜை பண்றதோ, அவங்களுக்கு போய் கும்பாபிஷேகம் நடத்துறதோ, அவனுக்கு பரிவட்டம் கட்டுறதோ, மாலை மரியாதை பண்றதோ விட்டுருங்க. நம்மளுக்கு ஆதரவு கொடுக்காதவனுக்கு நம்ம பண்ணணும். ஒன்று புறக்கணிங்க. இன்னைக்கு எல்லா கட்சிக்காரும் போறாங்க. எல்லா கட்சிக்காரன் திருப்புராணத்தில் நீ சாயங்காலம் ஆர்ப்பாட்டம். எதற்காண்டி ஆர்ப்பாட்டம்? சிக்கந்தர் தர்கா ஒன்று மேல இருக்கான். சிக்கந்தர் தர்கா எது? திருப்புரவந்தன் கந்தன் இருக்கும் மலை இன்னைக்கு சிக்கந்தர் மலையை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அங்க போய் கெடா வெட்டுறதுக்கு அனுமதிக்க வேண்டும் சொல்லி ஒரு முஸ்லீம் அடிப்படைவாத அமைப்பு போராட்டம் பண்றான். அதற்கு அனைத்து ஜமாத் தலைவர் போறேன், இந்த சீமான் உள்பட அனைத்து கம்யூனிஸ்ட் உள்பட அனைத்து அரசியல் கட்சி போய் எனக்கு ஆதரவு கொடுக்குறேன். ஆனா நம்மளுக்கு எதோ வரேன், நம்ம ஓட்டு மட்டும் அவங்களுக்கு வேணும். அவங்களுக்கு பரிவட்டம் கட்டுறது, மாலை மரியாதை செலுத்துறது, அவங்க வீட்டில் பிறப்புல இருந்து இறப்புல இருந்து அத்தனை திதிக்கு பேர் வைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் பிராமணன் வேணும் பூஜை பண்ண. ஆனா பிராமணனுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்க வரமாட்டோம். ஏன்டா நீங்க வந்தா சாம்பார் கொடுப்பீங்க, அவன் போனா கோட்டர் கொடுப்பேன், பிரியாணி கொடுப்பேன், அது மாமா ஒற்றுமையா இருக்கேன், நீங்க எங்க ஒற்றுமையா இருக்கேன்னு சொல்லி அவன் கேட்கிறேன். நியாயம் மாட்டான். அவன் கேட்கறதுக்கு நியாயம் இருக்கு. ஏன்னா நம்ம நல்லவரை பார்த்தா தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம ஆளுக்கு எங்கேயாவது ஓட்டு போடுறோமா? கிடையாது. பூரா இந்த தீய சக்திகளுக்கு ஓட்டு போட்டு இவங்க அரைநிலை அமர வச்சனாலதான் இன்னைக்கு கண்ட தெருப்பொறுக்கி எல்லாம் நம்மளுடைய பிராமண சமுதாயத்தை கேவலமாகவும் ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் பேசுறான். அதற்கு இன்னும் இடம் கொடுக்க கூடாது.
அதனால இப்போ வந்து உண்ணாவிரத சம்பந்தமா வந்திருக்கின்ற அமைப்புகள் ஆதரவு கொடுக்குறீங்க. ஆதரவு உங்களுடைய உண்ணாவிரத உங்க கோரிக்கைக்கு இந்த அமைப்பு ஆதரவு. அது சம்பந்தமாக கொஞ்சம் பேசிட்டு போக 2 நிமிஷம். ஏன்னா சாயங்காலம் 5 மணிக்கு வரைக்கும் இருக்கு. நிறைய தலைவர்கள்லாம் வாராங்க. சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் ஆக்ரோஷமாக கோபமாக யாரையும் விமர்சித்து ஆபாசமா பேச வேணாம், தவறா பேச வேணாம் எந்த நபரையும். அதனால யாரும் தவறாக எந்த ஒரு கட்சியும் பேச வேணாம், யாரும் தனிமன்ற தாக்கல் பண்ண வேணாம். நாம வந்து என்ன கோரிக்கை, இந்த கோரிக்கை அரசாங்கம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்ம அடுத்த கோரிக்கை என்ன சொல்ல வேண்டும், நீங்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லி ஒரு வரிகளை சொல்லி உண்ணாவிரத போராட்டம் வெற்றி அடைய செய்ய வேண்டும். நம்மளுடைய கோரிக்கை தமிழக அரசாங்கத்துக்கு காலில் செவி சாய்க்க வேண்டும். அவர் நம்மளுடைய அடுத்த கட்ட போராட்டத்துக்கு போகாத அளவுக்கு பிராமணர்களுக்கு புதிய பாதுகாப்பு சட்டத்தையும் பாதுகாப்பை வழங்குவார் என்று நம்புகின்றேன். பேசுவதற்கு வாய்ப்பெடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.